நெல்லை அயன் சிங்கப்பட்டி பகுதியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை நாய் ஒன்று கடித்து குதறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தெருவில் விளையாடிய போது நாய் கடித்ததால் சிறுமியின் நெற்றி, உதடு மற்றும் முதுகு போன்ற இடங்களில் சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை பகுதியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியின் முகத்தை நாய் கடித்து குதறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தெருவில் விளையாடிய போது நாய் கடித்ததால் சிறுமியின் நெற்றி, உதடு மற்றும் மூக்கு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை அயன் சிங்கப்பட்டி பகுதியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியின் முகத்தை நாய் கடித்து குதறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுமியின் நெற்றி, உதடு மற்றும் மூக்கு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். அதாவது தமிழகம் முழுவதுமே தெருநாய்களோட தொல்லை அதிகமா இருக்குது. அதனால அந்த நாய்களுக்கு உண்டான கட்டுப்பாடுகள் குதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல முறை பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை விடுத்திருந்த நிலையில நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட அயன்சிங்கம்பட்டி அப்படிங்கிற பகுதியில 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமியோட முகத்தை நாய் கடித்து கொதறி எடுத்திருக்கிற சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது மணிமுத்தாறு அருகே உள்ள அயன்சிங்கம்பட்டி பகுதியை சேர்ந்த இந்த சிறுமி அந்த பகுதியில உள்ள வீடு, அவரோட வீட்டு பக்கத்துல இருக்கிற தெருவுல விளையாடி கொண்டிருந்திருக்காரு. அப்போ திடீர்னு சிறுமியை விரட்டிட்டு வந்த நாய் அவர் முகத்துல கடுமையா கடிச்சதோட இல்லாம அவரை மேலும் கடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதுல அவரது முகத்துல கடுமையான ஒரு காயம் ஏற்பட்டதோட இல்லாம, ஏன்னா முகத்தை மட்டுமே குறிவைத்து அது கடித்திருக்குது. இதுல அந்த சிறுமியோட நெற்றி, உதடு மற்றும் மூக்கு பகுதியில பலத்த காயம் ஏற்பட்டது. சிறுமியோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா நாயை விரட்டி விட்டுட்டு படுகாயமடைந்த சிறுமியை உடனடியா மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சிறுமிக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இந்த பகுதியில இதனால இது ஒரு பெரும் சோகத்தையும் பொதுமக்களிடையே அந்த நாய்கள் குறித்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏற்கனவே தெருநாய்கள்ல பல்வேறு நாய்கள் முறையானபடி பராமரிக்காம சாலையில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியாக ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 5-6 வயசு சிறுமிய இந்த மாதிரி நாய் கடிச்சிருக்க விவகாரம் இங்க ஒரு பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.